இங்கே லோக்கல் கையை வச்சு பண்ணதெல்லாம் பத்தாது, நம்ம பிரச்சாரத்தை என்ன வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு 2 டீமுமே முடிவு பண்ணிட்டாங்க. இங்கிட்டிருந்து ஸ்டாலின் சார் கெஜ்ரிவாலையும், இங்கிட்டு என்டிஏ கூட்டணியிலேருந்து சந்திரபாபு நாயுடுவையும் இங்கே கூட்டு வந்துட்டாங்க. கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஸ்டாலின் எனக்கு நண்பர், அவர் வந்து இந்த தொகுதி மறுவரையறையில் அவர் காட்டின அந்த ஒரு எதிர்ப்பு வந்து இந்தியா முழுவதுமே நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து டெல்லியில் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தாரு, பள்ளி எப்படி இருக்கணும், மருத்துவம் அதெல்லாம் பார்த்து அவர் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஒரு ஈகோவில் அவரே எங்கள் இடத்துக்கு நல்லா இருக்குது, அப்படி நல்ல நண்பர் அவர். ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கெஜ்ரிவால் வந்து ஒரு ஜென்ம விரோதி. யாருக்கு? பிஜேபிக்கு, மோடிக்கு. அதாவது நிறைய தேவையில்லாத கேஸ், இந்த கேஸ்லாம் அதெல்லாம் அவர் வந்து நிரபராதின்னு சொல்லி தான் வெளியே விட்டுருக்கானுங்க. இப்படி நிறைய கேஸ். சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து ஸ்டாலின் அரசு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தொகுதி மறுவரையோடு அதை பண்ணாமல் தனியாக பண்ணியிருந்தீங்கனாலே அக்செப்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதை தொகுதி மறுவரையோட கூட்டு வந்து அதை அப்படியே பண்ணணும்னு நினச்சிங்க? ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதானே அதை எதிர்த்தாங்க. தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தா பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஸ்டேட் ஃபுல்லாமே அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தெரிய வேணாமா தப்பான விஷயமா இருக்குது இந்த ஸ்டேட்டுக்கு. ஆக்சுவலாக அது ஊபி கரெக்டாக இருக்கும், இங்கிட்ட அது தப்பாக தெரியுது. அதனால தான் அவங்க எதிர்த்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.